10வது வசனத்தை பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஆண்டவருடைய இந்த வாக்கு தத்தத்தை இந்த அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. என் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். என் பிள்ளை திரளான ஜாதியா பெருகவான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். என் பிள்ளை செத்து போக மாட்டான், என் பிள்ளை கருவிலே செத்து போக மாட்டான், என் பிள்ளைக்கு ஒரு லைஃப் இருக்கு, என் பிள்ளைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்குவோம், தைரியமா போவோம். என்ன ஆயிடும்? வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நடக்கிற அனுபவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, சாராளுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12 ஆரம்பிக்கும் போது இது இருந்துச்சு. ஆனா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. ஆனா 2 பேரும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல பற்றுதல் இல்லாம இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 2 பேர் கண்ணு பார்க்க வீட்டை விட்டு ஓடி போன ஆகார் திரும்ப வருது. எப்படி வருதுன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுகிற இருதயத்தோட வருது. ஹல்லேலூயா. இந்த அம்மாவை பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமா ஆகார் ஆபிரகாம்கிட்ட சாராள்கிட்ட போய் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க. கர்த்தருடைய தூதனானவரை நான் பார்த்தேன், என்னை காண்பவரை நான் பார்த்தேன். எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும்? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அவர் வாக்கு கொடுத்தா நிச்சயமா செய்வார், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் தைரியமா வந்திருக்கிறேன். இந்த அம்மா சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? ஏம்மா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. எந்த இடத்துல இனிமே இங்கே இருக்க முடியாதுன்னு பயந்து ஓடினாங்களோ அதே இடத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சந்தோஷமாக வராங்க, தைரியமாக வராங்க. அதுக்கப்புறம் சாராள் இவங்களை ரொம்ப நைஸாக ட்ரீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஒருவேளை சாராள் அதுக்கப்புறமும் அவங்கள கடினமாக நடத்தி இருந்தாலும் இப்போ ஆகாருக்கு நல்லாவே தெரியும், நான் தனி ஆள் இல்லை, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டுன்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ப்ராமிஸை நான் பிடிச்சிக்கிட்டேன். நம்முடைய பொறுமையை, நம்முடைய காத்திருக்கிறதுல சோர்ந்து போக பண்ணுகிற அளவுக்கு மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்கும், சூழ்நிலைகளுடைய வார்த்தைகள் இருக்கும். பட் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு தைரியமாய் நடக்க பழகணும். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரணும்.